ஸ்ரேயஸ் ஐயரை இந்தியன் T20 டீம்ல எடுக்கல. ஏஷியா கப் 2025 போய் விளையாட போகிற டீம்ல அவரை எடுக்கல. ஏன் எடுக்கல? அது ஒரு சதி திட்டம். அவரை இங்கிலாந்து டெஸ்ட் டோருக்கும் அவரை எடுத்திருக்கணும், ஆனா எடுக்கல. இப்ப ஐபிஎல்ல 600 ரன் மேல அடிச்சிருக்கிறாரு. ஐபிஎல் 2025ல 175 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்கிறாரு. அவர் டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு. ஆனாலும் அவர் எடுக்கலன்னா அது ஒரு சதி திட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் ஒரே டீம்ல இருந்தா சுப்மன் கில்ல ஆல் ஃபார்மேட் டீம் கேப்டனாக அவரை மாற்ற முடியாது சுப்மன் கில்ல. ஏன்னா ஸ்ரேயஸ் அவரை அவுட் ஷைன் பண்ண கூட வர வாய்ப்பு இருக்குது. சுப்மன் போல எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். உங்களுக்கு அகேன்ஸ்டா பலர் சதித்திட்டம் பண்ணலாம். ஆனா அப்படி சதித்திட்டம் பண்ணும்போது டிஸ்கரேஜ் ஆகாம நாம் இயேசுவை போல மாறுகிறோம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும்.